அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 9 விதமான 50 ரூபா தாள், 8 கவர்னரு, 9 கரன்சி. ஒரு கரன்சி மட்டும் ஒன்றோ ரெண்டோ குட் கண்டிஷனு, மற்றதெல்லாம் யூஎன்சி. வரிசையாக சொல்லியிருந்தேன். இது ஆர்என் மல்ஹோத்ரா, வெங்கட்ரமணன், ரங்கராஜன், பிமல் ஜாலன். இது காந்தி போட்ட பிமல் ஜாலன். இது ரெட்டி, ஒய்வி ரெட்டி. இது சுப்பாராவ். இது ரகுராம்ஜி ராஜன். இது உர்ஜித் படேல். மொத்தம் 8 கவர்னரு, 9 கரன்சி. இது வந்து யூஎன்சி கரன்சி. ஆர்என் மல்ஹோத்ரா. முன்னும் பின்னும் நீங்கள் பார்த்துக்கலாம், மடிப்பு கூட இருக்காது. 1. இது யூஎன்சி கரன்சி, வெங்கட்ரமணன். எல்லாம் கவருக்குள்ளே வச்சுட்டேன். இது ரெங்கராஜன், ஃபுல் கண்டிஷனு. ஆனால் யூஎன்சின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஃபுல் கண்டிஷனாக இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். 3. பிமல் ஜாலன், காந்தி போடாதது, யூஎன்சி கிடையாது, ஆனால் 99% கண்டிஷனாக உள்ள கரன்சி. யூஎன்சினா யூஎன்சின்னு சொல்லுவேன். இன்னும் 1% இது கரண்ட்டாக இருந்துச்சுன்னா யூஎன்சி தான். இது பிமல் ஜாலன், காந்தி போட்டது. இது ஃபுல் கண்டிஷனு. இது பிமல் ஜாலன், இது வந்து ரெட்டி, யூஎன்சி கரன்சி. இது சுப்பாராவ், யூஎன்சி கரன்சி. இது ரகுராம்ஜி ராஜன், யூஎன்சி கரன்சி. இது உர்ஜித் படேல், யூஎன்சி கரன்சி. மொத்தம் 9 விதமான கவர்னர்கள் யூஎன்சி. இது வந்து உர்ஜித் படேல், ரகுராம்ஜி ராஜன். ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு. சுப்பாராவ், ஒய்வி ரெட்டி, பிமல் ஜாலன். இவ்வளோ கண்டிஷனாக எப்போ கிடைக்காது. பிமல் ஜாலன், காந்தி போடாதது. சி ரெங்கராஜன். இதிலலாம் 100 தான் வச்சுருக்கேன். சி ரெங்கராஜன்லாம் ஒரு 70 ரூபா 80 ரூபாய்க்குலாம் கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த கண்டிஷன் இருக்காது அதில். இதுதான் யூஎன்சி கரன்சி. இதெல்லாம் வெங்கட்ரமணன். ஒரு கட்டு 80,000 ரூபா. 100 தாள் கொண்ட ஒரு கட்டு 80,000 ரூபா. இது வந்து 80,000 ரூபா கிடையாது, 8,000 ரூபா. இது வந்து 5,000, 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஒரு கட்டு நீங்கள் வாங்கணும்னா. 80,000 கிடையாது, சாரி நண்பர்களே, 8,000. இது ஆர்என் மல்ஹோத்ரா, ஏ இன்செட்டு 32, 33. 9 கவர்னர், 8 கவர்னர், 9 கரன்சி. ஒரு நல்ல கலெக்ஷனு, 50 ரூபா கலெக்ஷன். எப்போ எது கொடுத்தாலும் வாங்குகின்ற நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக அதில் கொஞ்சம் சிறிது என்னுடைய உழைப்பை செலுத்துவேன். சரி, அவங்க சந்தோஷமாக படட்டும் அப்படின்னு சொல்லி. கவர்னர், 8 கவர்னரு, 9 கரன்சி. டோட்டல் என்னுடைய வேல்யூ வந்து 1000 ருபீஸ். ஃபுல் கண்டிஷனு, வெரி குட் கலெக்ஷனு, அருமையான கரன்சி. இப்படியே வாங்கி இப்படியே நீங்கள் உங்கள் ஆல்பத்தில் வச்சுக்கலாம். இதில் எந்த இதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு கரண்ட்டாக உள்ள ஒரு கரன்சி. இது நீங்கள் ஒரு தாள் வாங்கினோம்னா 200 ரூபாம்பாங்க, 150 ரூபாம்பாங்க, 180 ரூபாம்பாங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் நான் கண்டிஷனாக ஃபுல் டெனாமினேஷன், அதாவது ஃபுல் கவர்னர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் செஞ்சு கொடுக்குறேனோ அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம், வாழ்த்துக்கள். டோட்டல் 1000 ரூபா, எல்லாம் 9 நோட்டும் சேர்ந்து. அதில் ஒரு தாள் யூஎன்சி தாள், லாஸ்ட்டு 786. லாஸ்ட்டு 786. இந்த தாளோட ரேட்டு வந்து 75 ரூபா. இது 50 ரூபா தாளுங்கிறத மறந்துடக்கூடாது. இது 50 ரூபா தாள். யாராவது 786 இந்த மாதிரி இருந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 60 ரூபாய்க்கு நான் எடுத்துருவேன். நிறைய எடுக்கல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 50 தாள் 100 தாள் தர்றாங்க, அதை வாங்கி நம்ம சேல் பண்ண முடியாது. நான் விரும்புகிறது வந்து முதல்ல 3 0 இருந்து 786 இருக்கணும். அப்படி இருந்தால் நான் விரும்பி வாங்குவேன், அதுக்கு உரிய ரேட்டும் கொடுப்பேன்.
இது நார்மலான 786 தான். ஆனால் யூஎன்சி தாள் சேர்க்குறவங்க வேணுமா ரூ. 25 எதிர்பார்க்காம இதை வாங்கி உங்கள் கலெக்ஷன் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபேன்சி நம்பர். 75 ரூபீஸ். 786 ரிட்டன். இதே ப்ரீபிக்ஸு, இதே சீரியல் நம்பரு 7NG. இது ரிவர்ஸ் 786. இது வேறு பண்டல், இது வேறு பண்டல். அது புரிஞ்சுக்கணும் நீங்கள். இதில் 601 ஆரம்பிக்கணும், இது 701 ஆரம்பிக்கணும். 2 பண்டலையும் வேறு இருந்து ஒவ்வொரு தாள் எடுத்து இது ஒரு செட்டாக வைக்கிறேன். அதுவும் அதே ரூ. 75 தான். ரெண்டும் சேர்ந்து வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ரூ. 150 தான். இது ஒரு செட்டு. ஒரே ப்ரிஃபிக்ஸில் 215 இது 601 கட்டு, 701 கட்டு ரெண்டும் எடுத்து உங்களுக்கு வச்சுருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்தே உங்களுக்கு இது ஆக்சுவலாக இது ரூ. 100, ரூ. 50 மட்டும் எக்ஸ்ட்ரா ரூ. 150 நீங்கள் கொடுக்கணும். இது வேறு ப்ரிஃபிக்ஸு 128ங்கிற நம்பரு யாருக்கும் ராசியான நம்பராக இருந்தால் இதை நீங்கள் வாங்கிக்கிடலாம். இது ஒரு 786, 750, 786 ரூ. 75 என்னோடய ரேட்டு. 750, 751 இது ஒரு ரன்னிங் நம்பரு. இது வாங்குறதா வாங்கிக்கோங்க. வெறும் ரூ. 60 தான். வாங்கின விலைக்கு அப்படி கொடுங்க. ஃபேன்சி நம்பர்னு சொல்லி எனக்கு ஒரு 50 தாள் அனுப்புனதில் இதெல்லாம் ஒரு தாள் கேட்டால் ரன்னிங் நம்பர் அப்படிங்கிறாங்க. வாங்கின விலைக்கே இப்படி கொடுக்கேன். ரூ. 60 அதோட ரேட்டு. 750, 750 ரூ. 70. 75, 75, 750, 760 எல்லாம் ஒரே ஃப்ரீபிக்ஸு. 8NV, 8NVன்னு இருக்கும். 750, 760 இது ஒரு ரன்னிங் நம்பரு. வெறும் ரூ. 60. அவ்வளோதான். இது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஒரு அருமையான ரூ. 50 கலெக்ஷனு. புக்ஸை வச்சு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வருஷ பிராரம்பம் வச்சுருக்கேன். A to Zன்னு சொல்ல முடியாது. இது உள்ள இன்னும் ரேர் கவர்னர் 2-3 இருக்காங்க, வைக்கலாம். அது யூஸ்டு கண்டிஷனில் கூட என்கிட்ட இல்லை. அது ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு உருவாக்கப்பட்ட சார்ட்டுகளில் இருக்குது. நான் அதை எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. இன்றைக்கி தான் உங்களுக்கு பதிவு. அப்புறம் அப்போது ஒரு ரூ. 10 காயின் செட்டு போட்டிருந்தேன். அதில் ஒரு ஆஃப் லக்கி எரர் ஒன்று கிடச்சிது. 500 அந்த காயினோட ரேட்டு. அப்படி என்ன எரர் சார்? ஒன்றையும் காணும், இதுலேயும் ஒன்றையும் காணும், இதுலேயும் ஒன்றையும் காணும், எரர்னு சொல்கிறீங்க. 10 ரூபீஸ் பின்னால் டிவைட் பண்ணியிருப்பாங்க. பாரத் இந்தியா இந்த பக்கம் 2010 நொய்டா மின்ட்டு இங்கிட்ட ஒரு இண்டு பண்ணியிருப்பாங்க. நடுவில் உங்களுக்கு சின்னம் இருக்கும், அசோக சின்னம் இருக்குது. அர்ச்சக சின்னத்துக்கு கீழே சத்தியமேவ ஜெயதே இருக்கா இருக்குது. இதை எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள 10 இந்த பக்கத்தில் பள்ளமாக தெரியும். லக்கி எரரில் இருக்கும்ல அதே மாதிரி பிரிண்டு பள்ளமாக தெரியும். தெரியுதா பாருங்கள். 1, 10 இப்படியே வச்சுக்கலாம். இதை கண்ணாடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நேராக தெரியும். இது எப்படி கண்ணாடியில் காமிக்கணும். ஏம்னா 1 இந்த இருக்குது. இது 1ஓட சைடு கோடு. இது 1, இது 0 இந்த இருக்கு வருங்க. தெரியுதா பள்ளம் தெரியுதா? இது ஒரு 0 இப்படி சுற்றி வருது. இது 0, இது 1. அந்த பக்கம் உள்ள 10னுடைய பள்ளம் லக்கி எரரில் இருக்கும்ல அது மாதிரி பள்ளம். இந்த பக்கம் இந்த சின்னம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் உள்ள 10 அப்படியே இந்த பக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விழுந்துருச்சுன்னா இது ஃபுல் லக்கி எரர். இது ஆஃப் லக்கி எரர். இது 1, இது 10, நடுவில் சிங்கம். அது கூட ஒரு ஃபேன்சியாக தான் தெரியுது. இந்த சிங்கம் இல்லைன்னா இதுக்கு பேர் லக்கி எரர். அந்த பக்கம் உள்ள 10 இந்த பக்கம் தெரியும், சிங்கம் இருக்காது. இப்போ லக்கி எரரோடு சேர்த்து சிங்கமும் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது. இது 1, இது 0, 10 இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு 1, இந்த பக்கம் 0, இந்த 10, இந்த 10 அப்படியே இந்த பக்கம் பிரிண்டு உள்ளே போய் பள்ளமாக தெரியும். 1ம் 0ம் தெரியும். எந்தளவுக்கு மைனூட்டாக அந்த எரரை கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு எரர்.
வெரி வெரி ரேர் எரர். பின்னால் அந்த சிங்கம் இல்லைன்னா இதனோட ரேட்டு 10,000 ரூபா. லக்கி எரர் வந்து ரேட் அதிகம். இந்த காயினை விட்டு அற்புதமாக காமிச்சிட்டேன், நல்ல தெளிவாக காமிச்சிட்டேன். இதனோட ரேட்டு நான் வந்து வெறும் 500 தான் போட்டிருக்கேன். ஒன்லி 500 ருபீஸ். இதெல்லாம் லட்ச நாணயத்தில் 10 லட்சம் நாணயத்தில் ஒன்று வரும் தவிரி இந்த மாதிரி பிரிண்ட்டு. வெரி வெரி ரேர் டிஃப்ரெண்ட் எரர் இது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த 50 ரூபா செட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் கரன்சி.